வணக்கம் அன்பு நண்பர்களே. பாராளுமன்ற தேர்தல் 2024 சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 மாதம்தான் இருக்குது, 3 மாதம்தான் இருக்குது அப்படின்னு கவுண்ட் டவுனாக சொல்லிகிட்டு இருந்தபோது இப்போ வெறும் ஒரு 100 நாள் அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே தேர்தல் வந்துருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. எப்போ வேணால் தேர்தல் தேதி அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்க எந்தெந்த தொகுதியில் போட்டியிடணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், கூட்டணிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தொகுதி பங்கீடு இதில் எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். அதுலேயும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த தேர்தல் 4 முனை போட்டியாக நடக்க போகுது. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய கூட்டணியை பயங்கர இன்டாக்டாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2019 இப்போ வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியை சிதறவிடவே இல்லை. அந்த வகையில் திரு ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இந்த காலகட்டத்தில் இருக்கார். 2021 தேர்தலில் இதே திமுக கூட்டணியை எதிர்த்து அதிமுக ப்ளஸ் பாஜகன்னு 2 கட்சிகளும் கூட்டணியாக போட்டியிட்டு அவங்க பெற்ற வெற்றி பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பெயர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சது. அதிமுக என்ற கட்சி, அந்த இரட்டை இலை சின்னம், இது எல்லாம் முழுமையாக அவருடைய வசம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படியே மாறிடுச்சு. அது வரைக்கும் அவருக்கு அந்த பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அதனால் அந்த பாஜக கூட்டணியிலேயே அவர் இருந்தார். அதற்கு பிறகு அந்த ஆதரவு தேவையில்லை, இனிமே நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கட்சி முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் நினச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சார். இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் முழுமையாக பாஜக கட்சியை நான் வளர்த்தே தீருவேன், பாஜகவுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துட்ருக்கார். தமிழகத்துடைய உண்மையான எதிர்க்கட்சி யார், அண்ணாமலையா இல்லை அதிமுகவா அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசப்படுது. அண்ணாமலை தாங்க எதிர்க்கட்சி, அவர் கேட்குற மாதிரி யாருங்க கேட்குறா அப்படிங்கிற அந்த மக்களுடைய குரல் கண்டிப்பாக அதிமுகவுக்கும் கேட்டிருக்கும். அதனால் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை மேலே அவங்களுக்கு ஒத்து வரல. அண்ணாமலை மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. காரணம், தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் களத்தில் இறங்கியிருக்கிறத திராவிட கட்சிகள் என்றைக்குமே ஏற்றுக்காது. உதாரணத்துக்கு நாளைக்கு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கார்த்திக் சிதம்பரமோ இல்லை வேறு யாராவது ஒரு புது தலைவர் நாங்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்க முடியுமா? இல்லை திமுக தான் விட்டுருமாது. அதே மாதிரியான நிலைமை தான் இங்கே அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் திமுகவை மிக தீவிரமாக எதிர்த்துட்ருக்கார். அவங்களுடைய ஊழல் வழக்குகள், ஊழல் பட்டியல்கள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இப்போவே எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் திமுகவுடைய ஊழல் பட்டியலை மட்டும்தானே சொல்கிறீங்க, ஏன் அதிமுகவை பற்றி பேசுகிறதில்ல? அதிமுக ரொம்ப நல்ல கட்சியா? அதிமுக ஊழல் பண்ணுறது இல்லையா? அவங்களுடைய ஃபைல்ஸையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டே வருது. பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஒரு பக்கம் திமுகவுடைய ஊழலை எதிர்த்துட்டு இன்னொரு பக்கம் அதிமுகங்கிற ஊழல் கட்சியோட கூட்டணியில் இருந்தால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக போயிடும். அதை உடைச்சிருவாங்க. அந்த மாதிரியான அரசியல் களம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏப்பா, ஒரு பக்கம் ஊழல்வாதிகள்னு சொல்லி அவங்கள குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு கேட்டுட்ருக்கிற அப்படின்னு அந்த ஒரு முரண்பாட்டை வச்சே அண்ணாமலையோட இமேஜை காலி பண்ண முடியும். அந்த இமேஜ் காலியாச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கும் எதிர்காலம் இல்லை, தமிழக பாஜகவுக்கும் எதிர்காலமே கிடையாது. ஸோ அப்போ அந்த இமேஜை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அதிமுகவோட கூட்டணிக்கு போகவே கூடாது, போகவும் முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. டெல்லி மேலிடம் என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான தேர்தல், நம்ம 3வது தடவையாக ஆட்சிக்கு வரணும், அப்போ எங்கிருந்து நம்மளுக்கு சீட் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும், அதனால் அதிமுகவோட கொஞ்சம் கூட்டணியில் இணக்கமாக இருந்துக்கலாம், அங்கே அதில் கொஞ்சம் சீட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் டெல்லியில் அந்த என்டிஏ கூட்டம் நடக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா மோடி அவர்களுக்கு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்னல். ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியராக இருந்தார். இல்லை, அதிமுகவோட கூட்டணி போகவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப முடிவாக இருந்தார். அதனாலே என்ன பண்ணார் அப்படின்னா அதிமுகவை ஒரு மறைமுகமாக தாக்கி பேசுகிறத தொடர்ந்து வழக்கமாகவே வச்சுட்டு இருந்தார்.
அவர் பேசின சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து ரொம்ப எதிர்ப்பு குரல் ஜாஸ்தியாக வந்தது. அதற்கு இவர் வந்து சளைக்காமல் பதிலடி கொடுத்துட்டே இருந்தார். இப்போ வரைக்கும் அந்த பதிலடி தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அங்கே ஜெயக்குமார் பேசுகிறதுக்கோ, இல்லை அந்த கேபி முனுசாமி அவர்கள் பேசுகிறதுக்கோ, இல்லை வேறு யாராவது அதிமுகலேருந்து பேசுகிறதுக்கோ தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்துட்டே இருக்கார். அதுவும் அந்த பதிலடி பார்த்திங்க அப்படின்னா திமுகவுக்கு எந்த மாதிரியான பதிலடி கொடுப்பாரோ அதே மாதிரியான ஒரு பதிலடி தான் வந்து அதிமுகவுக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் மேபி நாளைக்கே வந்து அதிமுக திரும்பவும் பாஜகவோட கூட்டணிக்கு வந்தது அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு லாபமாக இருக்கலாம், டெல்லிக்கு வந்து ஒரு லாபமாக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்சனல் லாஸ். அவருடைய கேரக்டர் டேமேஜ் ஆகும். அதை மறுபடியும் சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அந்த தாக்குதலை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார். இப்போ கூட சமீபத்தில் கேபி முனுசாமி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை வந்து டெல்லி தலைமையை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னபோது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் கெஞ்சிட்டே இருங்க, போங்க, போய் 3 மாதமாக அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க, போய் கெஞ்சி காலில் வந்து கெஞ்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை சொன்னார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை சீண்டக்கூடிய விஷயங்கள். அவர் ஏன் சீண்டனும் அப்படின்னா அதிமுக மறுபடியும் பாஜக பக்கம் கூட்டணிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்களும் தெளிவாக இருக்கார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் அவருக்கு கிடைத்த வெற்றி அவரால் மட்டும்தான் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் தான் தெரியும். 2024 ஆகட்டும், 2026 ஆகட்டும், இந்த தேர்தல்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவரே வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக, அவரே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து ஒரு ஆளுமையாக நம்புகிறாரு, தன்னை வந்து ஒரு ஆளுமையாக முன்னிறுத்திக்க ஆசைப்படுறாரு. அதிமுக அப்படிங்கிற அந்த பிரம்மாண்ட கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கி சின்னம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 98% மாவட்ட செயலாளர்களாகட்டும், முக்கிய நிர்வாகிகளாகட்டும் அத்தனை பேரும் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவர் தன்னை வந்து ஒரு ஆளுமையாக, தன்னை ஒரு தலைவராக முன்னிறுத்திக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவர் வந்து தன்னை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுல அவர் மும்முரமாக இருக்கார். பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தனக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 23% அந்த மாதிரி நம்ம ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த சிறுபான்மையினர்கள் குறைந்த சதவீதமாவது நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்கு வங்கியும் ஜாஸ்தி ஆகும். 2026 தேர்தலில் இந்த மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் ஏற்கனவே அவங்களுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா 2026 நம்ம ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த எதிர்கால கணக்கு நோக்கி தான் இன்றைக்கி எடப்பாடி மூவ் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அதனால தான் வந்து அவரும் அந்த பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சிறுபான்மையினர்களை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. நெத்தியில் இருந்த விபூதியெல்லாம் அடிச்சிட்டாரு, குல்லா போட்டார், எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துக்கிட்டார், அங்கே வந்து பேசுகிறாரு. சிறுபான்மையினர்களுக்கு அதிமுக தான் பாதுகாப்பான கட்சின்னு தொடர்ந்து வந்து அவங்கள சந்திக்கிறது, அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிமுகவுடைய மாநாட்டுக்கு அப்புறமா சவுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக, தன்னுடைய அந்த சோர்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்காக வேலை செய்கிறதுக்காக இறங்குறார். அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான தலைவர், அவருடைய ஆட்சியில் நடந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி திமுகவை ஏற்கனவே அவர் ரொம்ப கழுவி ஊற்றிட்டுருக்காரு. இது வந்து ஒரு ஆட்சியே இல்லை, இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த பக்கம் வந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி உடையும், திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு வரும், விசிக வரப்போகுது, காங்கிரஸ் வரப்போகுது, இஸ்லாமிய கட்சிகள் வந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த நெரேட்டிவை கடந்த ஒரு 2 மாதங்களாகவே அவர் செட் பண்ணிகிட்டே இருந்தார். அவருடைய பேட்டிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் சொன்ன எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அதிமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மை. அதிமுக கூட்டணிக்கு யாருமே போகலை. திமுக தன்னுடைய கூட்டணியை அப்படியே காப்பாற்றிக்கிச்சு. திமுக கூட்டணிக்குள்ளே பாமக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாமக போச்சுன்னா விசிக அங்கேருந்து வெளியில் வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் முதல்வர் வந்து விசிகாவுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். எங்களுக்கு யாரும் புதுசாக வேண்டாம், ஏற்கனவே கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அவர் மட்டும் வந்திருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் ஒரு சீட்டு கொடுக்க போகிறோம், மற்றபடி வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய கூட்டணி போதும், நாங்கள் 40க்கு 40 தொகுதியும் ஜெயிப்போம் அப்படிங்கிறதுல தமிழக முதல்வர் உறுதியாக இருக்கார். இப்போ மீதி இருக்கிறது
அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான். பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க அவங்க கூப்பிட்டா உடனே வந்து சேர்ந்துக்க தினகரனும் ஓபிஎஸும் ரெடியாக இருக்காங்க. தேமுதிக இன்னும் என்ன முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. மீதி இருக்கிற மிக முக்கியமான பெரிய கட்சி எது அப்படின்னா பாமக மட்டும்தான். பாமகவுக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவங்க அதிமுக கூட்டணிக்கு போகலாம், இன்னொன்று அவங்க பாஜக கூட்டணிக்கு போகலாம். அதிமுக கூட்டணிக்கு போகிறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. யாரை முன்னிறுத்தி அவங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி ஆப்ஷன் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல், யார் பிரதமர் அப்படிங்கிறதுக்கான தேர்தல். திமுக யார் பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறது முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலையே சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது பிரதமர் வேட்பாளர் யாருமே இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது வந்து தற்கொலைக்கு சமம். அப்போது அங்கே அதிமுகவில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் அந்த 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்தார். அவங்களோட சேர்ந்து மறுபடியும் இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா பாமகவுடைய ஓட்டு வங்கி அப்படியே அதிமுகவுக்கு போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த அபாயத்தை இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் அவருடைய ஒரே சாய்ஸ் வந்து பாஜக தான். பாஜக வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும், மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வருவார் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்களா, இல்லை வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்குவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த பாமக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை அவங்க வந்து ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாலுமே ஒரு ராஜ்யசபா சீட்டு மூலமாக அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து மறுபடியும் மத்திய மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறபோது அவங்களுடைய ஆப்வியஸ் சாய்ஸ் பாஜகவாக தான் இருக்கும். பாஜக ப்ளஸ் பாமக ப்ளஸ் தேமுதிக ப்ளஸ் ஓபிஎஸ் ப்ளஸ் தினகரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல்ரெடி வந்து பாரிவேந்தர் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் கூட இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மினி கூட்டணியை வந்து ஏற்படுத்திக்க முடியும். அப்படி அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா பாஜகவும் வந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அதிமுகவுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. அதிகபட்சம் போனால் அதிமுக புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியோட வந்து கூட்டணி வைக்கலாம், அவருக்கு ஒரு சீட் கொடுக்கலாம். மற்றபடி அதிமுகவோட கூட்டு சேர்றதுக்கு எந்த கட்சியுமே தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம், இனிமேல் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொன்னது அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிடுது, தனித்து விடப்பட்டிருக்கு, யாருமே அவங்கள சீண்டலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அவர் மறுபடியும் அவங்களுக்கே விழுமா, இல்லை பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற போது பிரதமர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற ஒரு தேர்தல் நடக்கிற போது அதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த முடிவு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ நான் சொன்ன சினாரியோ நடந்தது அப்படின்னா நாம் தமிழர் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம், திமுக கூட்டணி ஒரு பக்கம், 4 முனை போட்டியை தமிழகம் சந்திக்கும். இந்த 4 முனை போட்டியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத விட யார் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும். அதுதான் உண்மை. ஏன்னா ஆளுங்கட்சி கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்கட்சிகள் செதறி இருக்குது. அப்படிங்கிற போது ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஒரு ஹோம் பிச்சில் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் எதிர்கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குது அப்படிங்கிறது தான் 2026 சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறும். நன்றி.